ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய நாம வரிசைகளில் திருப்பெயரில் நாம் பார்ப்பது 34வது நாமா ஜென்மஹீனாய நமஹா. பிறப்பற்றோனுக்கு நமஸ்காரம். ஜென்ம பிறப்பு, ஹீனன் அது இல்லாதவர். வேதங்களும் அவருக்கு பிறப்பே இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் அஜாயமானஹா பிறப்பே இல்லாதவர், ஆனால் பிறக்கிறார்னு சொல்கிறது, பலவாறு அவதரிக்கிறார்னு சொல்கிறது, புருஷ சுக்தம் சொல்கிறது. ஆண்டவனுக்கு தோற்றம் மறைவு இதெல்லாம் கிடையாது. ஆனால் தர்மத்திற்கு குறவு வரும்போது நல்லவாளை காப்பாற்றுறதுக்காக தீயோரை அழிக்கிறதுக்காக வரேன்னு அவரே சொல்லியிருக்கார். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யஹம் அப்படின்னு சொல்லியிருக்கார். வேதமே இன்னொரு இடத்துல அவர் பிறக்கிறதுனால பெருமை அடையிறார் அப்படின்னு சொல்கிறது. பொதுவாக பிறப்புன்னு வந்தால் எல்லாருக்கும் சிரமந்தான். புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம்னு பகவத்பாதர்கள் சொன்னா போல பிறந்தா இறப்புண்டுன்னு. ஆனால் பகவானுக்குடைய பிறப்புனால நிறைய காரியங்கள் சத்காரியங்கள் பண்ணப்படுறதா இருக்குது. கிருஷ்ணாவதாரமாகட்டும், ராமாவதாரமாகட்டும், தசாவதாரங்கள் என்ன, பரமேஸ்வரனுடைய அவதாரங்கள் என்ன, சாஸ்தாவது என்ன, அதன் காரணத்தினால அவருடைய பிறப்பு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியதாக இருக்குது. அந்த பிறப்பில் மறைவுங்கிறதோ மரணங்கிறதோ கிடையாது. அதனால் அந்த பிறப்பு எல்லாரையும் தூக்கி விடுற பிறப்பாக இருக்குது. பகவான் எப்பவும் பிறப்பில்லாதவராக இருக்கார் அப்படிங்கிறதான விஷயத்தை எத்தனையோ புராணங்கள் சொல்கிறது. அதனால் இந்த இடத்துல பிறப்பே இல்லாதவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி இந்த நாமா ஜென்மஹீனாய நமஹா என்று தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.